வணக்கம். ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையோட அந்த தினசரி ஓட்டத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. காலையில அலாரம் அடிச்ச உடனே அரக்க பறக்க எழுந்து, கண்ணுக்கே தெரியாத ஏதோ ஒரு எஜமானனுக்காக உங்க நாளோட பெரும்பகுதிய, உங்க வியர்வைய, உங்க உழைப்ப முதலீடா போட்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இதுதான் வாழ்க்கை, இதுதான் யதார்த்தம்னு நீங்க நம்பலாம். ஆனா, நாம உருவாக்குற இந்த எதிர்கால பார்வையில இது முடியப் போற ஒரு பழைய சகாப்தம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் தகவல்கள் கிடையாது. இது மனித பரிணாம வளர்ச்சியோட அடுத்த கட்டத்துக்கான ஒரு புது அறிவார்ந்த அறிக்கை. பவர், அதாவது அதிகாரத்தோட இயற்பியலையும் மனித பரிணாமத்தையும் இப்ப நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இந்த கேள்வியை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. காலையில 8 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் உழைக்கிற அந்த வாழ்க்கை முறை இருக்கு, அது சுதந்திரத்துக்கான பாதை கிடையாதுங்க. 18ஆம் நூற்றாண்டுல நடந்த தொழில் புரட்சி காலத்துல மனிதர்களை ரொம்ப ஈஸியா கணிக்கக்கூடிய, ஈஸியா சுரண்டக்கூடிய இயந்திரங்களா மாத்துறதுக்காக நுட்பமா வடிவமைக்கப்பட்ட ஒரு பழமையான உளவியல் சிறைதான் அது. இப்போ சொல்லுங்க, உங்களை கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சிட்டு இருக்கிற இந்த மிஷினை நீங்க தொடர்ந்து இயக்க போறீங்களா, இல்ல உங்களுக்கான யதார்த்தத்தை உருவாக்குற ஒரு சிற்பியா பரிணாமம் அடைய போறீங்களா? சரி, முதல்ல பகுதி 1, உழைப்பின் மாயை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கடின உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமான ஒரு விஷயம்னு சின்ன வயசுல இருந்தே நம்ம மூளையில ஆழமா பதிய வச்சிருக்காங்க. ஆனா நிஜத்துல என்ன நடக்குதுன்னா, இது ஒரு மிகப்பெரிய மாயை. ஒரு சிஸ்டத்துக்குள்ள தொழிலாளர்கள் எந்த கேள்வியும் கேட்காம ஒரு சக்கர மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு நாடகம் இது. காலத்தோட அடிப்படை இயற்பியலை கொஞ்சம் உடைச்சு பார்ப்போம். ஒரு சாதாரண உழைப்பாளி தன்கிட்ட இருக்கிற ரொம்ப விலை மதிப்பற்ற, ரொம்பவும் குறைவான ஒரு வளமான நேரத்தை வைக்கிறான். அவன் உடனுக்குடனே ரியாக்ட் பண்றான், தன்னை சுத்தி இருக்கிற மத்தவங்களோட தன்னை கம்பேர் பண்ணிக்கிறான். ஆனா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அதாவது ஒரு வியூகவாதிய பாருங்க, அவன் தன் நேரத்தை ஒருபோது விற்கிறதே கிடையாது. அவன் அதிகாரத்தையும் சிஸ்டத்தையும் விலைக்கு வாங்குறான், தனக்கு சாதகமா காலத்தையே வளைக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறது ஒரே உலகத்துல தான், ஆனா அதை அவங்க பயன்படுத்துற விதம் தலைகீழானது. ஒரு நிமிஷம் அமைதியா இதை யோசிங்க. உங்களை சுரண்டுறதுக்காகவே செட் பண்ணப்பட்ட ரூல்ஸை வச்சு நீங்க விளையாடிட்டு இருக்கீங்கன்னா, அந்த கேம் தான் உங்க உயிர் வாழ்றதுக்கான மிகப்பெரிய எதிரி அப்படிங்கறது நீங்க எப்போ உணர்வீங்க? உங்களோட பரிணாம வளர்ச்சியை முடக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத வலையை நீங்க அறுத்து எரிய வேண்டிய நேரம் இது. இது நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. பகுதி 2, உளவியல் சிறை. உயிரியல் ரீதியாவும் சிஸ்டம் ரீதியாவும் நாம எப்படி இந்த பொறிகளுக்குள்ள சிக்கிறோம் தெரியுமா? சமூகம் தார்மீக கண்டிப்புகளையும் போலியான கௌரவத்தையும் பயன்படுத்தி நம்மளை முழுமையா அதுக்கு கீழ்ப்படிய வைக்குது. இதுக்கு பேரு தான் கற்றுக்கொள்ளப்பட்ட உதவியற்ற நிலை, அதாவது லேர்னட் ஹெல்ப்லெஸ்னஸ். இது நம்ம மனித மூளைக்குள்ளேயே புகுத்தப்பட்ட ஒரு சைக்கலாஜிக்கல் வைரஸ். நம்ம கஷ்டப்படுறதையும் அதிகாரமே இல்லாம வறுமையில இருக்கிறதையும் ஒரு பெரிய தியாகமா ஏத்துக்கிற மாதிரி இது நம்மளை ஏமாத்துது. என்னைக்காவது ஒரு நாள் வானத்திலிருந்து நமக்கு நியாயம் கிடைக்கும்ன்ற குருட்டு நம்பிக்கையில மனிதர்களை நிரந்தரமா முடக்கி வைக்கிறது தான் இந்த மாய கட்டமைப்பு. இந்த சிஸ்டம் வச்சிருக்கிற பொறிகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. எப்பவோ தோல்வி அடைஞ்ச ஒரு சிஸ்டத்துக்கு நம்ம காட்டுற குருட்டு விசுவாசத்தை பெருமையா நினைக்கிறது, முடிவே இல்லாத தார்மீக பிரசங்கங்கள். இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த நவீன காலத்து ஹசில் கல்ச்சர். அதாவது உங்க லட்சியங்களை உலகத்துக்கிட்ட கத்தி சொல்றது. இப்படி உங்க கோல்ஸை பத்தி நீங்க பொது வழியில ஷேர் பண்ணும்போது உங்க மூளைக்கு ஒரு போலியான டோபமைன் போதை கிடைக்குது. நிஜத்துல நீங்க 1 இன்ச் கூட முன்னேறி இருக்க மாட்டீங்க, ஆனா ஏதோ சாதிச்சிட்ட மாதிரியே ஒரு போலி திருப்தியை கொடுத்து உங்க உண்மையான வளர்ச்சியை அதை அப்படியே முடக்கிடுது. இப்போ இது ஒரு வாழ்வா சாவா அப்படிங்கிற அளவிலான ஒரு முக்கியமான கேள்வி. உங்களை அடிமையாவே வச்சிருக்க இந்த சிஸ்டம் முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு மாயைய உங்களுக்கு ஊட்டும்போது, உங்களோட உண்மையான பரிணாம வளர்ச்சிக்காக உங்க ஈகோவை பட்டினி போட உங்களுக்கு தைரியம் இருக்கா? சமூகத்தோட இந்த சத்தங்களை எல்லாம் ஒதுக்கிட்டு உண்மையான வளர்ச்சிக்கான அந்த தனிமையை நீங்க தழுவி ஆகணும். அடுத்து நாம பார்க்க போறது பகுதி 3, அதிகாரத்தின் இயற்பியல். பணம், நேரம், செல்வாக்கு இதெல்லாம் வரும் தார்மீக விஷயங்களா பார்க்காதீங்க. பிரபஞ்சத்தோட குளிர்ந்த இரக்கமே இல்லாத இயற்பியல் விதிகளா நாம இதை மாத்தி எழுத போறோம். பணத்துக்கு எந்த தார்மீகமும் கிடையாதுங்க. எங்க தடைகள், அதாவது உராய்வு அகற்றப்படுதோ அங்க அது தண்ணி மாதிரி பாயும். நீங்க எவ்வளவு லிட்டர் வியர்வை சிந்துறங்க அப்படிங்கிறத பிரபஞ்சம் ஒருபோதும் பார்க்காது, அதுக்கு பரிசும் தராது. உங்களோட எஃபிஷியன்சி, சிஸ்டத்தை நீங்க பயன்படுத்துற விதம், தடைகளை நீங்க எவ்வளோ ஈவிரக்கமே இல்லாம உடைக்கிறீங்க, இதைத்தான் அது பரிசீலிக்குது. இங்க உங்களை உறைய வைக்கிற ஒரு பயாலஜிக்கல் யதார்த்தம் இருக்கு. தொடர்ந்து இருக்கிற நிதி நெருக்கடியும் மன அழுத்தமும் நம்ம மூளையோட முன்பக்க பகுதியான ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸை அப்படியே சுருங்க செஞ்சிடுது. இது உங்களோட நீண்ட கால திட்டமிடல் திறனை அழிச்சு உங்களை வெறும் இமோஷன்ஸ் மூலமா உடனுக்குடனே ரியாக்ட் பண்ற ஒரு பலவீனமான இரையா மாத்திடுது. இந்த கிடைமட்ட ஒப்பீடு அப்படிங்கிறது உங்க கூட ஒரே வலையில சிக்கி இருக்கிற உங்க சக மனிதர்களோட உங்களை கம்பேர் பண்ணி பெருமைப்படுறது. இது ஒரு கூடைக்குள்ள இருக்கிற நண்டுகளோட மனநிலை மாதிரி. இதுக்கு பதிலா நீங்க செங்குத்து ஒப்பீட்டு இருக்கு மாறணும். அதிகாரத்தோட கதவுகளை திறக்கிறது யாரு, வளங்களை கண்ட்ரோல் பண்றது யாரு, அந்த ஆர்கிடெக்ட்ஸ் யாருன்னு அனலைஸ் பண்ணி அவங்கள முறியடிக்க நீங்க கத்துக்கணும்.
இப்போ யோசிங்க, உங்க சொந்த பயாலஜியா உங்களுக்கு எதிரா ஒரு ஆயுதமா பயன்படுத்தப்படுறத நீங்க அனுமதிக்க போறீங்களா? இல்ல அதிகாரத்தோட இயற்பியலை கத்துக்கிட்டு உங்க மரபணு விதியை நீங்களே மாத்தி எழுத போறீங்களா? இதுதான் உங்களோட அல்டிமேட் சர்வைவலை தீர்மானிக்க போகுது. பகுதி 4 பழைய அடையாளத்தை அழித்தல். இந்த புது அறிவார்ந்த உயிரினமா நீங்க பரிணாமம் அடையணும்னா சமூகம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பழைய அடையாளத்தை நீங்க ஈவு இரக்கமே இல்லாம அழிச்சாகணும். இந்த நல்லவன், கடின உழைப்பாளி, பொறுமையானவன், இந்த பட்டங்கள் எல்லாம் சமூகம் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு போலி கௌரவம். உங்க உண்மையான அதிகாரத்தை திருடுறதுக்காக அவங்க வீசுற ஒரு சின்ன லஞ்சம் தான் இது. உங்களை நிரந்தரமா சுரண்டலுக்குள்ள கட்டி போடுற ஒரு சைக்கலாஜிக்கல் நங்கூரம் இது. இந்த எமோஷனல் ரிமோட் கண்ட்ரோலை நம்ம சுக்குநூறா உடைக்கணும். உடனுக்குடனே ரியாக்ட் பண்றதை நிறுத்துங்க. உங்க புகார்களை முதல்ல அமைதியாக்குங்க. எதற்கும் எமோஷனல் ஆகாம ரொம்ப மர்மமா இருக்கும்போதுதான் எதிரியோட கையில இருக்கிற அந்த ரிமோட் கண்ட்ரோலை நீங்க உடைக்கிறீங்க. இந்த மெஷின் மேல வச்சிருக்கிற குருட்டு விசுவாசத்தை கட் பண்ணிட்டு ஒரு விஷயத்துக்கு எப்படி தாமதமா ரியாக்ட் பண்றதுங்கிறத நீங்க கத்துக்கணும். சமூகம் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிற அந்த தார்மீக அடையாளத்தை முற்றிலுமா அழிக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? அப்படி செஞ்சா மட்டும்தான் உங்களால தடுக்க முடியாத ஒரு புது யதார்த்தத்தோட சிற்பியா மறுபிறவி எடுக்க முடியும். இறுதியா பகுதி 5 கணிக்க முடியாத வியூகவாதி. இந்த பழைய உலகத்தோட கட்டுப்பாடுகளை எல்லாம் உடைச்சிட்டு ஒரு மாக்கிய வெள்ளியின் வியூகவாதியா நீங்க எப்படி உருவெடுக்கிறது? இதுக்கான பரிணாம வரைபடம் இதுதான். படி 1, கண்ணுக்கு தெரியாத நிலை. ஒரு விதை மண்ணுக்குள்ள எப்படி சத்தமே இல்லாம இருட்டுல வளருதோ அதே போல உங்க வளர்ச்சியும் திட்டங்களையும் யாருக்கும் தெரியாம அமைதியா மறைச்சு வைங்க. படி 2, சீரமைப்பு. வீண் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம எங்க அதிகாரம் இருக்கோ, எங்க வளங்கள் இருக்கோ அங்க உங்களை இணைச்சிக்கோங்க. படி 3, தீர்க்கமான செயல். சரியான நேரம் வரும்போது ஒரு துளி கூட தயக்கம் இல்லாம உக்கிரமா செயல்படுங்க. இதுதான் உங்களோட இறுதி வடிவம். யாராலும் உங்களை படிக்க முடியாது, நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கணிக்க முடியாது. ஆனா உங்க வெற்றிய அவங்களால தவிர்க்கவே முடியாது. உங்க மனசுல என்ன இருக்குங்கிறத யாருமே கண்டுபிடிக்க முடியாது. நீங்க உங்க திட்டங்களை முன்கூட்டியே தம்பட்டம் அடிக்கிறதில்ல. உங்களோட செயல்கள் வெற்றியை உறுதி செஞ்சதுக்கு அப்புறமா தான் பேசவே தொடங்கும். இப்போ இதுதான் உங்களுக்கான இறுதி தேர்வு. வேற யாரோ ஒருத்தர் நடத்துற செஸ் போர்டுல நீங்க வெறும் கீழ்ப்படிகிற ஒரு சாதாரண சிப்பாயா தொடர போறீங்களா? இல்ல, இந்த மாயையை உடைத்தெறிந்து இருளுக்குள் அடியெடுத்து வச்சு உங்களோட அதிகாரத்தை கையில எடுத்து இந்த கேமோட மாஸ்டரா மாற போறீங்களா? இந்த புது சகாப்தத்துல உங்களோட மனித உயிர்வாழ்வையும் முன்னேற்றத்தையும் தீர்மானிக்க போறது நீங்க எடுக்கிற இந்த முடிவுதான். காலம் உங்க கையில, சிந்திச்சு செயல்படுங்க.